இந்தியா வந்து எதில் தப்பு பண்ணதா நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஃபைட் பண்ணி தான் ஆகணும். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவர் முன்னாடி இறக்குனது அது அன்ஃபார்ச்சுனேட். எதுக்கு இறக்குனாங்கன்னு எனக்கும் தெரியுது. ஆக்சுவலி ஒரு வைஸ் கேப்டன் ஒரு பதவியை கொடுத்துட்டு வைஸ் கேப்டனே உள்ள 11ல் இல்லாதது. செலெக்ஷன்லேயே ஒரு இது வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜ் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். 2 விஷயம் இன்ன வரைக்கும் புரியவே. அது ஏன் பண்ணாங்கன்றது ஓவரே கொடுக்கல, கண்டினியூ பண்ணலை. ஆக்சுவலி கேப்டன் ஒருத்தர் எடுத்து அவர் பெஞ்சில் உட்கார வச்சு தண்ணி கொடுப்பான்னு சொல்கிறத ரொம்ப ஆச்சரியமாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இது T20க்கு எதிர்காலமே அவருக்கு இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதில் என்ன இஷ்யூனா, இவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து ஓப்பனிங் ஒரு பிளானில் வச்சுருந்தாங்க. அந்த ஏஜில் இந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து அன்ஃபார்ச்சுனேட். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன இந்தியாவுக்கு நிறைய ட்ராபேக்னா நெகட்டிவ்ல இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடந்திருக்கு. சூப்பர் 8 சுற்றில் இந்தியா வந்து இந்த டோர்னமெண்ட்டில் முதல் முறையாக தோற்றுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சாதாரண தோல்வியில் கிட்டத்தட்ட ஒரு 79 ரன் வித்தியாசத்தில் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இமாலய தோல்வின்னு சொன்னாலும் அது மிகையாகாது. என்னென்ன ஃப்ளா நடந்தது, எதற்காக இந்த தோல்வி வந்தது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹரி ப்ரோ, நீங்களும் பார்த்துருப்பீங்க நேற்று மேட்ச்சு. இந்தியா வந்து எதில் தப்பு பண்ணதா நீங்கள் நினைக்கிறீங்க? 79 ரன்னுங்கிறது மிகப்பெரிய இதுதான், தோல்வி தான். என்ன ஃப்ளா அவங்க பண்ணாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, முக்கியமான ஃபஸ்ட்டு ஃப்ளாவே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன். ஒரு வைஸ் கேப்டன் ஒரு பதவியை கொடுத்துட்டு வைஸ் கேப்டனே உள்ள 11ல் இல்லாதது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அக்சர் பட்டேலில் சொல்கிறீங்க? அக்சர் பட்டேல் உள்ளவே இறக்கல, 11ல் ஏன் இறக்கலன்றது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், அவர் நல்லா போட்டிருக்காரு, 2 ஓவர் நல்லா போட்டிருக்காரு. அவரையும் தேவையில்லாமல் ஓவரே கொடுக்கல, கண்டினியூ பண்ணலை. ஆக்சுவலி 2 ஓவர் கொடுக்கவே இல்லை. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவர் முன்னாடி இறக்குனது அது அன்ஃபார்ச்சுனேட். எதுக்கு இறக்குனாங்கன்னு எனக்கும் தெரியுது. ஆக்சுவலி 2 விஷயம் இன்ன வரைக்கும் புரியவே. அது ஏன் பண்ணாங்கன்றது அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஆக்சுவலி என்னென்னா செலெக்ஷன்லேயே ஒரு இது வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜ் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். சவுத் ஆஃப்ரிக்கா செலெக்ஷன்லேயே ஹெட்டாக இருந்திருக்காங்கிறத நான் பார்க்குறேன். அவங்க பிளேயிங் லெவன் நம்ம பார்த்துருக்குறோம். ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒரு தப்பு பண்ணுறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு 1லேருந்து 7 வரைக்கும் நம்ம பேட்டிங் டெப்த்தாக இருக்குங்கிறத நம்ம பேசுகிறோம். ஆனால் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர் நம்ம கிடையவே கிடையாது. ஆஸ்திரேலியா வந்து இந்த ஸ்ரீலங்கா மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க, மேட் ரென்சான்னு ஒரு பிளேயர் இருப்பார். அவர் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டீவ் ஸ்மித்தோட ஜெராக்ஸ்னே சொல்லலாம். அவர் வந்து பெரிய ஹிட்டிங் எபிலிட்டிலாம் கிடையாது. ஆனால் அந்த விக்கெட் போகிறத வந்து அவர் தடுப்பார், ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பார். இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயரே கிடையாது. கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருப்போம், தோனி ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேஷனில் இருப்பார். விராட் கோலி சம்டைம்ஸ் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவார். ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு அவருக்கு, ஆனால் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணுவார். அவர் ஒரு ரன் ஓடணும்னாலும் ஓடுவார். எடுத்தோடனே 6-4 தான் அடிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார். ஆனால் நேற்றைய மேட்ச்சில் நம்ம பார்க்குறோம், யாருமே அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேஷனே ட்ரை பண்ணல. எல்லாருமே சுற்றி அடிக்க தான் பார்க்குறாங்க. குறிப்பாக அபிஷேக் சர்மா ஓப்பனிங்கில் நம்ம பார்க்குறோம். 4 மேட்சாக ஃபஸ்ட்டு 3 மேட்ச் டக் அவுட், எல்லாமே சுற்றி பார்த்து தான் அவுட் ஆகிறாரு. நேற்று பார்க்குற ஒரு 15 ரன் அடிச்சிருக்கிறாரு. அதுவும் கைசோரபாடாக ஒரு மொக்க பால் போட்டார், அதை அப்பர் கட் அடித்து ஒரு 6 போணுச்சு. இல்லாட்டி 9 ரன்லேயே அவரும் அவுட் ஆகிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று செலெக்ஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் வைஸ் கேப்டன். இந்த டோர்னமெண்ட்டில் வைஸ் கேப்டன் ஒருத்தர் எடுத்து அவர் பெஞ்சில் உட்கார வச்சு தண்ணி கொடுப்பான்னு சொல்கிறத ரொம்ப ஆச்சரியமாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இதற்கு அவர் நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர் தான். அவருடைய வேலையை கணக்கச்சிதமாக பண்ணக்கூடிய பிளேயர் தான். அவரை ஏன் உட்கார வச்சாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக தான் இருக்கும். 2024 T20 வேர்ல்டு கப் வந்து நம்ம நினைப்போம் எல்லாருமே விராட் கோலி அடித்த இன்னிங்ஸ்னால தான் நம்ம ஜெயித்தோம் அப்படின்னு. ஆனால் அது கிடையாது உண்மை. விராட் கோலி அடித்த இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னிங்ஸு. இன்னொன்று அக்சர் பட்டேல் 31 பாலுக்கு 47 ரன் அடிப்பார். இயர்லியாக 2 விக்கெட்ஸ் போயிருக்கும். அதில் 31 பாலுக்கு 47 ரன் வந்து விராட் கோலியோட ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு ஒரு 170க்கு மேலே ஸ்கோரை கொண்டு வருவாங்க 2 பேரும். அதுதான் இந்தியாவோட வெற்றிக்கு காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட பிளேயரை ஏன் நேற்று உட்கார வச்சாங்கங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, அவருக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரை எடுத்தாங்க. ஓகே, சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர், லெஃப்ட் ஹேண்டர், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் எடுத்துருக்குறாங்கன்னே வைப்போம். ஆனால் அவங்களுக்கு கொடுத்த ஓவர் வந்து வெறும் 2 ஓவர் தான். அவர் நீங்கள் பேட்ஸ்மேனாக எடுக்கிறீங்களா, இல்லை ஒரு ஆல்ரவுண்டராக எடுக்கிறீங்களா, இல்லை பவுலருங்கிற அடிப்படையில் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார், நல்ல ரன் கொடுத்தாரு. 2வது ஓவர் போட்டார், ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினார். 2 ஓவருக்கு 18-19 ரன்னுங்கிறது வந்து T20யில் நார்மல் தான். அப்படி இருக்கும் பொழுது அவரையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தலை. இது நல்லா ஆடிட்டு இருந்த அக்சர் பட்டேலையும் நீங்கள் உட்கார வைக்கிறீங்கன்னா அது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நமக்கு தெரியல. இன்னொன்று வந்து வாஷிங்டன் சுந்தரை நீங்கள் எதுக்கு முன்னாடியே கொண்டு வந்தீங்க? ஒரு நம்பர் 4 நம்பர் 5ல் சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் முன்னாடியே கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? ஹர்திக் பாண்டியா இத்தனைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் நல்லாவே பவுலிங் போட்டார், நல்லாவே பேட்டிங் ஆடுறார். நேற்று ஒரு பேட் மேட்ச் நடந்தது, அதை வச்சு அவரை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் ஹர்திக் பாண்டியாவை அந்த நம்பர் 5 பொசிஷனில் கொண்டு வரல? சிவம் துபேலாம் கிட்டத்தட்ட டெய்லண்டர்ஸோடு ஆடுற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அதுவும் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜின்னு நமக்கு தெரியல. இன்னொன்று, அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 மேட்ச் டக் அவுட்டு. நேற்று சரி பெருசாக ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஏன்னா பிக் மேட்ச் பிளேயர் நம்ம கடந்த ஒரு வருஷமாக பார்க்குறோம். நேற்று ஏதாவது பண்ணுவாருன்னு நம்ம நினச்சோம். அப்படி இருக்கும் பொழுதும் கூட நேற்றும் அவர் பெருசாக ஒன்றும் பண்ணல. நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான். அபிஷேக் சர்மாவும் பார்த்தீங்கன்னா நேற்று பெர்ஃபார்ம் பண்ணது முக்கியமாக ஸ்லோயர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அபிஷேக் சர்மா இஸ் பவர் ஹிட்டர். நம்ம சொன்ன அந்த ககிசோ ரபாடாவோட பால்ல ஒரு 6 அடிப்பார், அப்பர் கட்டு சேவாக் மாதிரி அடிப்பாரு. அது பவர்ல தான். ஆமாம், அதுவும் ஸ்பீட்ல நல்லா தான் அடிச்சாரு. ஆனால் பட் அவருக்கு வந்து அன்னைக்கு போட்டது எல்லாமே ஸ்லோயர் தான் போட்டாங்க அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா ரீட் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்னொன்று, ஆஃப் சைடு 2 ஃபீல்டரை வைக்கிறாங்க. பவர் பிளேயில் தானே நீ அடிக்க போற, ஃபீல்டரை தாண்டி வெளியில் அடிக்க போற, அது ஆஃப் சைடு தானே அடிக்க போற. ஆஃப் சைடு 2 ஃபீல்டரை நான் வைக்கிறேன் சவுத் ஆஃப்ரிக்கா சைடு இருந்து, நீ முடிஞ்சா லெக் சைடு அடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சை கொடுத்தாங்க. அவரால் ஆஃப் சைடு அடிக்கவே முடியலை, எக்ஸ்போஸ் ஆகிட்டார் அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம். இன்னொன்று, ஒருவேளை சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி 3 டக் அவுட் ஆகி ஒரு மேட்ச்சுக்கு வெறும் 15 ரன் அடிச்சிருந்தாருன்னா அவருடைய பிளேஸ் அடுத்த மேட்ச் விடுங்க, இனி T20க்கு எதிர்காலமே அவருக்கு இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அபிஷேக் சர்மா கடந்த ஒரு வருஷமாக பார்க்குறோம், நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான், ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் தான். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராகவே இதுக்கு முன்னாடியும் அவர் அடிச்சிருக்கிறார். பைலேட்ரல் சீரீஸ்லையும் சரி, நார்மல் T20 சீரீஸ்லையும் சரி. ஐபிஎல்ல நம்ம பார்த்துருக்கோம், ஓப்பனிங் இறங்கி சன்ரைசர்ஸ்க்கு அவரும் டிராவிஸ் ஹெட் அடிக்கக்கூடிய மேட்சுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸே இருப்பாங்க. ஆனால் ஒரு பிக் மேட்ச்சில், ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் அவர் வந்து சொதப்புறாருங்கிறப்ப மேபி இன்னொரு ஆல்டர்னேட் பார்க்கலாம்ல. ஒருவேளை நீங்கள் அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணலன்னாலும் ஓப்பனராக நீங்கள் சஞ்சு சாம்சனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்பர் 3 நீங்கள் இஷான் கிஷன் இறக்கிட்டு நம்பர் 5 திலக் வர்மாவை நீங்கள் மாற்றலாம்ல. அப்படி ஒரு ஆப்ஷன் கூட இருக்குல்ல இந்தியன் டீம். ஆனால் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? அதில் என்ன இஷ்யூனா, இவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து ஓப்பனிங் ஒரு பிளானில் வச்சுருந்தாங்க. திடீர்னு இஷான் கிஷன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண உடனே வேறு வழி இல்லாமல் 11th கொண்டு அந்த லோக்கல் டோர்னமெண்ட்டில் அவர் கப் அடிச்சு கொடுத்தாரு. அதனால அவர் கடைசி நேரத்தில் கொண்டு வந்தாங்க. மேட்ச்லேயும் நல்லா ஆடிட்டாரு. வார்ம் அப் மேட்ச்லாம் பர்ஃபார்ம் பண்ணதுனால அவர் வேறு வழியே இல்லாமல் உள்ள 11th கொண்டு வர வேண்டிய ப்ரெஷர் வந்துருச்சு. அந்த ப்ரெஷர் எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. தேவையில்லாமல் இஷான் கிஷனை உள்ளே கொண்டு வந்தாங்க. சஞ்சு சாம்சன் தான் முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்தது, திடீர்னு இங்கே வந்து மாற்றிட்டாங்க. ஒரு ஃப்ரண்ட் லைன் ஓப்பனரை வந்து சஞ்சு சாம்சன் தான் இருந்தார் கடந்த காலங்கள்லையும். சுபம் கில்லையும் அவருக்காகவே தூக்குனாங்கன்னே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இஷான் கிஷனை திடீர்னு கொண்டு வந்தாங்க. அவருடைய பிளேஸ் வந்து கேள்விக்குறியானுச்சு. அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் போயிருக்கும்ல அந்த இடத்துல. நம்ம அடித்தாலும் அடுத்த மேட்ச் இருப்போமா இல்லையான்னு தெரியலங்கும் போது அந்த கான்ஃபிடென்ட் போயிருக்கும் தானே இயல்பாகவே. அது இருக்க செய்யும். பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன இந்தியாவுக்கு பெரிய ட்ராபேக்னா நெகட்டிவ்ல இருக்கும். பாயிண்ட்ஸில் நெகட்டிவ்ல மீன்ஸ் என்ன நெகட்டிவ் ரன் ரேட். ரன் ரேட்டில் நெகட்டிவில் போயிட்டோம். இப்போ இது கொண்டு வரணும். ரெண்டாவது ஜிம்பாப்வே மேட்ச் இருக்குது. ஜிம்பாப்வேவும் சரியான பர்ஃபார்மன்ஸ். ஆஸ்திரேலியா தோக்கடிச்சிருக்காங்க, ஸ்ரீலங்காவை தோக்கடிச்சிருக்காங்க. அவங்களும் பெரிய பவர் பேக்கில் தான் இருக்காங்க. இப்போ அடுத்த மேட்ச் வந்து ஜிம்பாப்வே கூடவே எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சூப்பர் 8ஓட அடுத்த லீக் மேட்சை பற்றி பேசுகிறீங்க. இன்னொன்று, அதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பேசிடலாம். 20க்கு 3 விக்கெட் இருந்தது. நம்ம முன்கூட்டி என்ன நினச்சிருப்போம் இந்தியன் ஃபேன்ஸா அப்படின்னு பார்க்கும்போது 140 135 சுருண்டுருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அங்கேருந்து கொண்டு வந்தாங்க 6 ஓவருக்கு 41 பவர் பிளேயில். அதுக்கப்புறம் அடுத்த 14 ஓவர் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தா 189 கரெக்டாக 189 அடித்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவங்க முக்கியமாக அவங்க பாயிண்ட்டாக பெரிய பவர் பேக் பவுலராக நினச்சது வந்து வருண் சக்கரவர்த்தி. ஆனால் வருண் சக்கரவர்த்தியால் அன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் கேம் சேஞ்சரும்பாங்க. ஆனால் எடுத்தார் விக்கெட், முக்கியமான விக்கெட் எடுத்தார். பட் ரொம்ப லேட்டாக எடுத்தாரோன்றது தான் பெரிய மைனஸ். ஆக்சுவலி அவங்க எல்லாருமே யோசிச்சது அங்கே வருண்ன்ற பாயிண்ட்டாகவே போயிட்டாங்க. அங்கே தான் அவங்க இன்னொன்று தோற்றதுக்கான ஒரு பெரிய மைனஸாக போயிடுச்சு. வேறு யாருமே அங்கே பும்ராவை தவிர்த்து வேறு யாருமே பெட்டர் பவுலராக அங்கே பர்ஃபார்ம் ஆகலை. பும்ரா வந்து 4 ஓவருக்கு 15 ரன் கொடுத்தாரு. அவர் ஒருவேளை ஒரு நார்மல் T20ல ஒரு 4 ஓவருக்கு 30 ரன் கொடுத்துருந்தாலும் கூட ஸ்கோர் 200 தாண்டி இருக்கும் போல. அந்த 15ங்கிறது தான் நம்மள ஒரு 190க்குள்ள சுருக்குனுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மில்லர் எப்போவுமே ஐபிஎல்ல வந்து இது போடுவாங்க, அவருடைய இன்ட்ரொடக்ஷன் அப்போ கில்லர் மில்லர் அப்படின்னு. நேற்று அதன்படியே தான் நடந்தார். அவருக்கு 2024 வேர்ல்டு கப் கண்ணு முன்னாடி வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் ஃபைனலாக அவர் தான் அவுட் ஆவார். லாஸ்ட் ஓவரில் வந்து இவர் இருந்தால் அடிக்கலாம். 6 பாலுக்கு 16 ரன் இருக்கும்போது யார் அவுட் ஆவான்னு பார்த்தா டேவிட் மில்லர் தான் அவுட் ஆவார். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அழுவார்.
மேபி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்தது. அதுலேருந்து புல் பேக் பண்ணி இந்த 2026 டோர்னமெண்ட்ல நல்லா விளையாண்டுருக்கிறாரு. ஏஜ் வந்து 36 ம் ஏஜ் 36. அந்த ஏஜில் இந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக. இன்னொன்று டெபால் பிராவிஸ் அவருமே நல்ல கம்பெனி கொடுத்தாருன்னே சொல்லலாம். நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து மில்லர் கொடுத்தாருன்னே சொல்லலாம். எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸில் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவர் இந்த T20 ஸ்குவாட்லேயே கிடையாது. லாஸ்ட் மினிட்ல தான் அவர் ஆட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரன்னா பால் தான் ஆடுற மாதிரி இருந்தது. ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா அவரும் 40 ரன்னுக்கு மேலே போயிட்டார். அது ஹர்திக் பாண்டியா ஓவரில் கடைசி ஓவரில் 2 6 அடித்ததெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்தியாவோட ஃபேட் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இனி? சூப்பர் 8ல் 4 டீம் இருப்பாங்க. 3 மேட்ச் அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும். எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? அடுத்து 2மே மஸ்ட்வின் கேம்ங்கிற தாண்டி 2மே நல்ல ரன் ரேட்டில் அவங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சா மட்டும்தான். நேற்று சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம கூட ஜெயிச்சாங்க. ஒருவேளை அவங்க வெஸ்ட் இண்டீஸோட தோத்துட்டாங்கன்னு வைங்க சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னே சொல்லலாம். ஜிம்பாப்வே கூடவே நம்ம அவ்வளோ ஃபைட் தான் பண்ணி ஆகணும். ஆக்சுவலி முக்கியமாக 2 ரேட்டில் நம்ம ஜெயிக்கணும். பட் ஜிம்பாப்வேவும் ஃபைட்டிங் டீமாக இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியா அவங்க ஜெயித்ததும் சரி, ஸ்ரீலங்காவை ஜெயித்ததும் சரி, அவங்க சரியான ஃபைட்டிங் தான். இப்போ அடுத்த மேட்ச் என்ன நடக்குன்றது நம்மளே. ஜிம்பாப்வே மேட்ச் அவ்வளோ ஈகர்லாம் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். பட் இப்போ ஜிம்பாப்வே மேட்சே நம்ம ஈகர்லாம் வெயிட் பண்ணுற லெவலுக்கு இந்தியா தள்ளி இருக்கா. டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேர் தான் வேர்ல்டு கப்போட ஃபேவரட்ஸ்னு பேசினோம். ஒன்று ஆஸ்திரேலியா, இன்னொன்று இந்தியா. ஆஸ்திரேலியா அன்ஃபார்ச்சுனேட்டாக வெளியில் போயிட்டாங்க. இந்தியாவும் வெளியில் போகக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம், அப்படி தான் இருக்கும். இப்போ ஃபைட் பண்ணி தான் ஆகணும். எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறாங்கன்ற நெக்ஸ்ட் கேமில் தான் நம்மளுக்கே தெரியும். பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஜிம்பாப்வே விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இருக்குது. அதில் ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா போட்டி கடுமையாக இருக்கும். இந்தியாவுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்குன்னே பார்க்கலாம். அடுத்த மேட்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது, எப்படி சூழல் அமையுதுன்னு. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்காக. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.